நம்ம இறை செய்திகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? குர்ஆனும் இறை செய்தி, ஹதீஸும் இறை செய்தி. இந்த ரெண்டு இறை செய்தியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கக்கூடாது. அதான் பேஸ்மெண்ட். குர்ஆன்ல வர ஒரு செய்தி ஹதீஸ்ல வர செய்திக்கு முரண்படுகிறது. முரண்படுகிற போது இப்ப பள்ளி அல்லாஹ் படைச்ச ஒரு படை. அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் தான் கட்டுப்படும், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்ப இந்த வசனம் உண்மையாக இருந்தால் பள்ளி அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுமா? செயல்படாது. செயல்பட்டீங்க. எப்படி செயல்பட்டிருக்கிறது? இப்ப உங்களோட வீட்டுல ஒரு நானா கொலை செய்யறாரு. நானா கொலை செய்தா நானாவை தான் தண்டிக்கணும். பாப்பா தண்டிக்கணுமா? தம்பியை தண்டிக்கணுமா? குடும்பத்துல மாமா தண்டிக்கணுமா? தண்டிக்க முடியும்? தண்டிக்க மாட்டான். உலகத்துல சட்டமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் சட்டமும் கிடையாது. யாரு தப்பு செய்யறாரோ, யாரு தவறு செய்யறாரோ அவரைத்தான் தண்டிக்க வேண்டும். இப்ப அந்த பள்ளி தான் ஊதிக்கு, அந்த பள்ளியை தானங்க கொல்லணும். இது காலகாலமா 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 பள்ளியை கொள்றீங்கன்னா ஒரு பள்ளி தப்பு செஞ்சிருக்கா மத்த பள்ளியை கொள்ளையிடுமா? கடுமையா ரத்தம் ஒரு தாங்க முடியல. அந்த ஆத்திரத்துல சொல்லிட்டான். தவறுதான் சொன்னது. கடுமையா காயப்பட்டு ரத்தம் ஓடக்குள்ள அந்த வார்த்தை மிஸ் ஆகி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அப்படி வருது, என்ன காயப்படுத்தினவங்க இப்படி வெற்றி பெறுவார்கள். உடனே நல்ல வசனம் கிடைச்சோம். லைசலக்கம் அன்பு ஷேகும் தூபாலை அப்படியே உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீங்க உங்களை காயப்படுத்தினா அவங்க வெற்றி பெற மாட்டாங்களா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? வெற்றி அடைய வைப்பதும் தோல்வி அடைய வைப்பதும் அல்லாஹ் அதிகாரம்.